Students, நம்ம இப்ப பார்க்கிறது வந்து question number 11. Question number 11 என்ன அப்படின்னா A is equal to matrix 2 by 2 matrix 1 tan x minus tan x 1. Then show that என்ன கொடுத்திருக்கானா A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. Right, இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. क्वेश्चनல பார்க்கிறபோது क्वेश्चन A is equal to என்ன 1 tan x. क्वेश्चन வந்து A is equal to 1 tan x minus tan x 1 ன்னு இருக்கு. Show that A transpose A inverse equal to என்னது cos 2x minus sin 2x sin 2x cos 2x. அப்ப இங்க என்ன இருக்கு sin 2x உம் cos 2x இருக்கு, இங்க tan இருக்கு. அப்ப before that நம்ம trigonometry formula நமக்கு ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா cos 2x in terms of tan. Cos 2x is equal to tan formula in terms of tan formula என்ன? That is 1 minus tan squared x 1 minus tan squared x divided by 1 plus tan squared x. இது என்னது cos 2x ஓட ஃபார்முலா. அதுவே sin 2x கான ஃபார்முலா என்ன? sin 2x equal to என்னது 2 tan x divided by 1 plus tan squared x. இது ரெண்டும் முதல்ல நம்ம ரீகால் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபார்முலா ரெண்டும். ரைட், இப்போ இதை வச்சுட்டு இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின்ல நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் A கொடுத்துருக்கான். அப்போ ஆனால் show that A transpose இல்லையா, ஃபர்ஸ்ட் A transpose கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் we have to find A transpose. A transpose னா என்னது? that is A வை அப்படியே திருப்பலாம், ரோவை காலமா. அப்போ 1 minus tan x. ஃபர்ஸ்ட் காலத்தை என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ரோவை எழுதிட்டோம். செகண்ட் காலத்தை செகண்ட் ரோவை எழுதிக்கிறோம். that is tan x 1. இது A transpose. ரைட், அடுத்து A inverse கண்டுபிடிக்கணும். to find A inverse, before that நம்ம என்ன பண்ணணும், that is determinant of A கண்டுபிடிக்கணும். determinant of A என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த diagonal இல்லையா, first this one into this one 1 into 1 that is 1 minus நமக்கு என்னது tan into minus tan x into minus tan x minus tan squared x. already இங்க ஒரு minus இருக்கனால that is plus tan squared x. அப்ப determinant value என்ன? determinant of A is equal to 1 plus tan squared x. so next இப்போ A inverse. A inverse க்கு என்ன பண்ணலாம்? that is A inverse equal to formula நமக்கு தெரியும். A inverse equal to 1 by the determinant of A into that is adjoint of A. நம்ம இப்பதான் பார்த்த முன்னாடியே adjoint of A எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. so that is 1 by 1 plus tan squared 1 plus sorry இங்க என்னது 1 plus tan squared x, yeah, that one into adjoint matrix. adjoint matrix என்ன பண்ணும், first leading diagonalல இருக்கிற இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. சாரி, இங்க இல்ல, மேல மேட்ரிக்ஸ். என்ன சேஞ்ச் பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஏல இருக்கக்கூடிய இந்த லீடிங் diagonal எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இது 1 இது 1 ரெண்டு அதே தான் இருக்கனால. ரைட், அடுத்ததா நம்ம என்னது ஆஃப் டயகனல் ஆன எலிமெண்ட்ஸ் ஆன இந்த ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, இந்த ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, நமக்கு இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் சைன் சேஞ்ச் ஆயிடும் இல்லையா. சைன் சேஞ்ச் ஆகும்போது இங்க மைனஸ் tan x வருது, இங்க tan x வருது. ரைட், இப்போ உள்ள கொண்டு போய் எழுதிக்கலாம். ரைட்டா,
இல்லாட்டி கடைசியில கூட நம்ம சிம்பிளை பண்ணிட்டு எழுதிக்கலாம். நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் அடுத்தது A transpose into A inverse that is equal to என்னது A transpose நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். that is என்னது 1 minus tan x 1 இல்லையா, that one into 1 by 1 plus tan squared 1 by 1 plus tan squared x into 1 minus tan x 1 ரைட்டா. ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ண என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 1 by 1 plus tan squared வெளியே கொண்டு வரலாம், தனியா இருக்கட்டும். இப்போ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்றது என்ன பண்ணுவோம், இங்க ஃபர்ஸ்ட் ரோ இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் காலமா பண்ணுவோம் இல்லையா. அப்ப 1 into 1 1 என்னது minus tan x into tan x minus tan square x, அப்போ 1 minus tan squared x. ரைட், இங்க செகண்ட் காலம் என்ன வரும், நமக்கு அதே மாதிரி பண்ணும்போது 1 that is minus tan x minus tan x. அடுத்ததா இங்க என்ன வருது நமக்கு, இந்த செகண்ட் போகுது tan x into 1 tan x 1 into tan x, that is also tan x, that is tan x plus tan x. Again second row and second column பண்ணும்போது that is minus tan squared x plus 1. okay, right. இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். சிம்பிளை பண்றபோது உள்ள என்ன பண்ணும், first one வந்து 1 minus tan squared x divided by 1 plus tan squared. இங்கிறது minus 2 tan x divided by 1 plus tan squared x. இங்கிறது 2 tan x divided by 1 plus tan squared x. இங்கிறது அதே மாதிரி தான் 1 minus tan squared x divided by 1 plus tan squared x. இதை திருப்பி ஒரு தடவை எழுதிக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம திரும்பி அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். என்னது A transpose into A inverse is equal to, அங்க என்ன இருக்கு, that is 1 minus tan squared x divided by 1 plus tan squared x. அடுத்தது minus 2 tan x divided by 1 plus tan squared x. and here என்னது 2 tan x divided by 1 plus tan squared x. அடுத்தது 1 minus tan squared x divided by 1 plus tan squared x. ரைட், இதை நம்ம ஃபார்முலா முன்னாடியே நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. 1 minus tan squared x divided by 1 plus tan squared x என்ன, cos 2x அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுவே வந்து 2 tan x divided by 1 plus tan squared என்னது, sin 2x பார்த்துருக்கோம். அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க, that is cos 2x minus sin 2x cos 2x இல்லையா. அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். that is cos 2x minus sin 2x cos 2x. அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கேன். therefore hence proved. அவ்வளவுதான், very easy one. Thank you.